ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். பள்ளி மாணவர்களுக்கு தற்போது ஒரு அவசர செய்தி வந்துள்ளது. பள்ளி கல்லூரிகளுக்கு 14 மாவட்டத்தில் நாளை விடுமுறை. தற்போதைய நிலவரப்படி எந்தெந்த மாவட்டத்தில் பள்ளி கல்லூரி விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பள்ளி கல்லூரி நாளை விடுமுறை. கள்ளக்குறிச்சியில் கனமழை காரணமாக நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்று கள்ளக்குறிச்சி மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர், மாவட்ட நிர்வாகம் ஊடக தளங்களுக்கு இப்போ செய்தி குறிப்பாக வெளியிட்டாங்க. அதே போல் பார்த்தோன்னா நமக்கு சேலத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய தர்மபுரிக்கும் விடுமுறை கொடுத்துட்டாங்க. கனமழை காரணமாக வேலூர், கடலூர், தருமபுரி ஆகிய மாவட்டங்களில் நாளை 2/12/2024 பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை. கிட்டத்தட்ட 14 மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விட போகிறாங்கன்னு சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் இப்போ விடுமுறை தொடர்பான அறிவிப்பை பல்வேறு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்கள் ஊடக தளங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்டாங்க. இப்போ ரிமைண்ட் பண்ணுறேன், என்னென்ன டிஸ்ட்ரிக்டில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறைன்னு சொல்லி 1 by 1 மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க. அதன் அடிப்படையில் நாளை பள்ளி கல்லூரி விடுமுறை. கனமழை காரணமாக திருவண்ணாமலை, கடலூர் மாவட்டத்தில் December 2 நாளை பள்ளி கல்லூரி விடுமுறை. அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை பல்கலைக்கழக செமஸ்டர் தேர்வுகளுமே பார்த்தோன்னா இப்போ போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க. அதிகாரப்பூர்வமாக யூனிவர்சிட்டி சைட்லேருந்து ஒரு அப்டேட் பார்த்தோன்னா இப்போ கிடச்சிருச்சு. தொடர்ந்து பார்த்தோன்னா கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. பல்வேறு மாவட்டத்தில் விடுமுறை விடப்பட்டு வருகிறது. பள்ளிகளுக்கு மட்டும் நாளை விடுமுறை. கனமழை காரணமாக ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நாளை பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி வேலூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா திருவள்ளூர் பல்கலைக்கழகம் இருக்குது. அங்கே திருவள்ளூர் பல்கலைக்கழகத்தில் நடைபெற இருந்த செமஸ்டர் தேர்வுகள் தற்போது ஒத்தி வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி திருவள்ளூர் மாவட்டம் சொல்லிட்டாங்க. இப்போ புயலினால் பார்த்திங்கன்னா அனைத்து செல்போன் நிறுவனங்களும் இன்ட்ரா சர்க்கிள் ரோமிங் வசதியினை செயல்படுத்துமாறு மத்திய தொலைத்தொடர்பு அமைச்சகம் பார்த்தோன்னா அறிவுரை கொடுத்துட்ருக்காங்க. ஓவராலாக அப்டேட் பார்த்துட்ருக்கோம். தற்போதைய நிலவரப்படி என்னென்ன நடந்துகிட்ருக்கு தொடர் கனமழை காரணமாக. இதுதான் ரூட்டு, புயலோட ரூட்டு. என்ன ரூட்டு? தற்போது புயல் எந்தெந்த மாவட்டத்துக்கு பார்த்தோன்னா போயிட்டுருக்குன்னா திருவண்ணாமலை, சேலம், கள்ளக்குறிச்சி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, பெங்களூரு, ஈரோடு, கோவை, நீலகிரி, மைசூர் வழியாக பார்த்தோன்னா புயல் போயிட்டுருக்கு. இதில் திருவண்ணாமலை லீவ் கொடுத்துட்டாங்க, கள்ளக்குறிச்சி லீவ் கொடுத்துட்டாங்க, தருமபுரி லீவ் கொடுத்துட்டாங்க. இன்னும் கிருஷ்ணகிரியும் சேலமும் லீவ் கொடுக்கல, ஈரோடும் கொடுக்கல. இன்னும் சில மணி நேரத்தில் விடுமுறை தொடர்பான தகவல் வெளியிடப்படும் என்று ஆலோசனை முடிவில் பார்த்தோன்னா தெரிவிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறார்கள். புதுச்சேரி, காரைக்காலில் நாளை ஸ்கூல் விடுமுறை தான். மாணவர்கள் என்ஜாய் பண்ணுங்கள். அதே மாதிரி விழுப்புரம் மாவட்டத்திலையும் பள்ளி கல்லூரி விடுமுறை தான், என்ஜாய் பண்ணுங்கள். பள்ளி கல்லூரிகளுக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் விடுமுறை கொடுத்துட்டாங்க. இதில் நிறையா பேர் பார்ப்பீங்க, நம்ம மாவட்டத்துக்கு இன்னும் விடுமுறை கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. இங்கேயுமே பார்த்தோன்னா ஒரு சில பேர் நம்ம மாவட்டம் சேலம் மாவட்டத்தில் விடுமுறை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, கிருஷ்ணகிரியில் விடுமுறை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஈரோடில் கூட விடுமுறை கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. உங்கள் ஆவல் எல்லாம் கண்டிப்பாக பூர்த்தி செய்யப்படும். கோரிக்கை எல்லாமே பார்த்தோன்னா கண்டிப்பாக பரிசீலிக்கப்படும். கண்டிப்பாக விடுமுறை தொடர்பான அப்டேட் வரும். அப்படி அப்டேட் வச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல்.